வணக்கம் நண்பர்களே. குரு சீடன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். நான் பிரேம் தர்மா, ஓஷோவின் சீடன். குரு என்பவர் எவ்வாறு சீடனை ஞானத்தை நோக்கி வழிநடத்தி செல்கிறார் என்பதை இந்த குரு சீடன் சேனல் மூலமாக நீங்கள் உணர முடியும். ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு குறிப்பிட்ட செய்தியை மையமாக வச்சு வீடியோ இருக்கும். அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோனுடைய சொற்பொழிவில் விவேகானந்தருடைய வாழ்வில் நிகழ்ந்த ஒரு உண்மை சம்பவத்தை ஓஷோ அவருடைய சீடர்களுக்கு கூறுகிறார். இந்த சம்பவத்தின் மூலமாக ஓஷோ ஒரு குறிப்பிட்ட நியதியை விளக்குகிறார் அவருடைய சீடர்களுக்கு. ஒவ்வொரு சீடரும் ஒரு குறிப்பிட்ட நியதியை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தின் பாதையில் செல்லக்கூடிய சீடர்கள் ஒரு கடினமான சூழ்நிலையிலும் அவர்களுடைய விழிப்புணர்வை எவ்வாறு பயன்படுத்தி சத்தியத்தை உணர வேண்டும் அப்படின்றதுக்குண்டான செய்தியை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய வழிகாட்டுதலை நம்ம கேட்போம். மோட்டிவேஷனல் தாட்ஸ் இன் தமிழ், மெசேஜஸ் தமிழ், தியானம், பக்தி, குரு சீடன் இந்த சேனல் இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான சேனல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதற்குண்டான லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்பொழுது ஓஷோனுடைய வழிகாட்டு செய்தியை நம்ம கேட்போம். விவேகானந்தர் அமெரிக்கா போவதற்கு முன்பு ஜெய்ப்பூர் மகாராஜாவின் அரண்மனையில் தங்கியிருந்தார். விவேகானந்தரை வரவேற்று உபசரிக்கும் முறையில் பரத்தியரை வரவழைத்து ஆடப்பட செய்தார். தாசியை பார்த்ததும் அவர் பேசாமல் தன் அறைக்குள் போய் தாளிட்டு கொண்டார். வெளியே வரவில்லை. பின் அவர் இல்லாமலே தாசி பாடத் துவங்கினாள். ஒரு மகானை பற்றி பாடலை பாடினாள். அந்த பாட்டு மிகவும் அருமையாக இருந்தது. உன் முன் வர நான் தகுதியற்றவள் என்பதை நான் அறிவேன். ஆனால் நீ இன்னும் கொஞ்சம் அதிக கருணை காட்டியிருக்க முடியும். நான் தெருவில் கிடக்கும் புழுதிக்கு சமம் என்பதை உணர்கிறேன். ஆனால் அதற்காக என்னிடம் இவ்வளவு பகைமை பாராட்ட தேவையில்லை. நான் ஒரு ஒன்றுமற்றவள், அறியாமை மிக்கவள், பெரும்பாவி. ஆனால் நீ ஒரு மகான். அப்படி இருக்க என்னை கண்டு நீ ஏன் பயப்படுகிறாய் என்று போகிறது அப்பாடல். தன் அறையில் இருந்தபடியே அந்த பாட்டை விவேகானந்தர் கேட்டார் என்று கூறப்படுகிறது. அந்த விலை மாது அழுதபடியே பாடிக்கொண்டிருந்தாள். உடனே அவர் உணர்ந்தார். தான் செய்து கொண்டிருப்பதன் மொத்த சூழ்நிலையும் அவர் உணர்ந்தார். அது முதிர்ச்சியற்றது, சிறைப்பிழைத்தனமானது என்பதை அறிந்தார். கதவை திறந்தார் அவர். அதற்கு மேலும் அவரால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. தாசி அவரை தோற்கடித்து விட்டாள். அவள் வென்று விட்டாள். அவர் வெளியே வர வேண்டியதாயிற்று. அவர் வந்து அமர்ந்தார். தன் நாட்குறிப்பில் தெய்வம் ஒரு புதிய வெளிச்சத்தை எனக்கு அருளியது. நான் பயந்தேன். எனக்கு காம விகாரம் இருந்திருக்கவே வேண்டும். எனவே தான் பயந்தேன். ஆனால் அந்த பெண் என்னை முற்றிலுமாக தோற்கடித்து விட்டாள். மேலும் அத்தகைய ஒரு தூய ஆத்மாவை ஒருபோதும் நான் பார்த்ததில்லை. அந்த கண்ணீர் மிகவும் நிர்மலமாக இருந்தது. அந்த பாடல் மிகவும் புனிதமாக இருந்தது. அதை தவறவிட பார்த்தேன். அவள் அருகில் அமர்ந்திருந்த போதுதான் முதல் தடவையாக வெளியில் இருப்பது யார் என்பதல்ல, உள்ளே என்ன இருக்கிறது என்பதே கேள்வி என்பதை உணர்ந்து கொண்டேன் என்று எழுதுகிறார். அன்று இரவு அவர் தன் நாட்குறிப்பில், இப்பொழுது அந்த பெண்ணுடன் ஒரே படுக்கையில் என்னால் படுக்கவும் முடியும். எனக்குள் எந்த பயமும் இல்லை என்று எழுதினார். அவர் கடந்து விட்டார். அவர் கடந்து செல்ல அந்த தாசி அவருக்கு உதவினாள். இது ஒரு அற்புதமே. ஏனெனில் ராமகிருஷ்ணரால் உதவ முடியவில்லை, ஒரு தாசியால் உதவ முடிந்தது. நண்பர்களே, இந்த செய்தியில் ஓஷோ ஒரு நுட்பமான செய்தியை குறிப்பிடுகிறார். ஒரு குருவால் உதவ முடியாத ஒரு சூழ்நிலையிலும் ஒரு சீடன் என்பவன் அவனுடைய விழிப்புணர்வை எவ்வாறு பயன்படுத்தி அந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்குண்டான அழகான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷோவினுடைய தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.